இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அவருடைய பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய போறாரு, இல்ல அவரை வந்து நீக்க போறாங்க மத்திய தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள் போனாரு, அண்ணாமலை அவர்கள் செங்கோட்டன் அவர்கள்னு டெல்லி பயணம் போயிட்டு வந்தாங்க. இப்ப மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பார்க்க முடியுது. திரும்பவும் ஒரு தலைவர் பதவியிலிருந்து விலக்க போறாங்க. அண்ணாமலை மாதிரியான ஒரு ஒரு பவர்ஃபுல் மேனை விளக்குறதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அது நட்டம் அவங்களுக்கு தான். அவர் இருக்கிறதே திரு எல் முருகன் அவர்களுடைய கோட்டால. எல் முருகன் அவர்கள் வந்து 3 ஆண்டுக்கான ஒரு பதவிக்காலம் இருந்தபோது அப்போ வந்து அவர் மத்திய அமைச்சராக மாற்றப்பட்டு இவர் கொண்டு வந்தார். அவர் வந்து 1 வருஷம் கிட்ட இருந்தார், அப்போ கொண்டு வந்தார். ஸோ அவருக்கு வந்து இன்னும் 3 வருஷம் தாராளமாக கொடுக்க முடியும். அவங்க இவர் மாற்றலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா அதற்கு வந்து கன்வீனியன்ஸ் தான் காரணம். அதுக்கு வந்து எந்த கம்பல்சனும் காரணம் இல்லை. இவர் ராஜினாமா பண்ண போகிறதும் இல்லை, அவங்க டெர்மினேட் பண்ண போகிறதும் இல்லை. இது ஒரு அமிக்கபிளான ஒரு ராஜதந்திர டிசிஷன். அது வந்து அவங்க செய்வாங்க, காலப்போக்கில் எல்லாமே தெரியும். இப்போ இந்த கூட்டணிக்காக தான் அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது எப்படி சரியாகும்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்களும் அந்த பதிவை சொல்லியிருக்கீங்க. அதாவது அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்றத முன்னாடி அண்ணாமலை அவர்கள் யூகிச்சதுனால தான் இந்த மாதிரி தனியாக பிஜேபியோட வளர்ச்சியை நோக்கி அவர் போனாரு அப்படின்றது. ஸோ ஒருவேளை அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்காக மட்டும் பண்ணாங்கன்னு இந்த அரசியல்ல வந்து அடுத்த என்ன நடக்க போகுது தேர்தலும் தெரியாது. பதவி நீக்கம்ங்கிறத முதல்ல நீங்க மாத்துங்க. அது வந்து நீக்கம்ங்கிறதோ ராஜினாமாங்கிறதோ கிடையாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். டெர்மினேஷன் வந்தா தான் நீக்கம். சரிங்களா? அவர் ஏன் நீக்க போறாங்க? அவங்க தானே கூட்டு வந்தாங்க. நீங்களா கூட்டு வந்தீங்க? வேற யாராவது திணிச்சாங்களா? யாரோ ஒருத்தர் வாரிசு அவர், அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவர்கள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக, தொலைநோக்கு பார்வைக்காக வேறு பல காரணங்களை மாற்றுவாங்கன்னு சொல்ல, மாற்றினால் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் யாருக்கும் அண்ணாமலை என்றால் யாருன்னு தெரிவதற்கு முன்னாடி அவர்களை கொண்டு வந்தது பாஜக, மறந்துடக்கூடாது. அப்ப ஒரு விதையாக இருந்த அண்ணாமலையை நாளைக்கு ஒரு ஆலமரமாக வளரும் என்று கண்டுபிடித்தவர்கள் பாஜகவினர். சரிங்களா? இதே அகில இந்திய தலைமை, ரைட்? இதே திரு BL சந்தோஷ், இதே திரு அமித்ஷா, இதே திரு JB நட்டா இருக்கும்போது அவர் வந்து கொண்டு வரப்பட்டார். அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு? அவ கர்நாடகாவில் போலீஸா இருந்தவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அங்க ஒரு பெரிய விதை பிரமாதமா இருக்குது. இது வந்து நல்ல நமக்கு நாட்டுக்கு பிரயோஜனப்படும், நமக்கு பிரயோஜனப்படும். இங்க கொண்டு வந்து யார்? பிஜேபி தானே. இது இங்க இருந்து உணர்ச்சி போறவங்க யாரும் அதை உணர்றாங்களா? அப்ப அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாடு பத்தி தெரியாதா? அரசியல் புரியாதா? இவங்க அதோட பெரிய ராஜேந்திரியா? அவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷா, திரு அண்ணாமலை 3 பேருமே தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எதற்காக என்பது தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இவங்க எங்கேயாவது சண்டை போட்டு கம்பு சுற்றி உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அதுக்கு வந்து யாரும் குழப்பம். திரு அண்ணாமலைக்கு நீக்கமும் கிடையாது, ராஜினாமாவும் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவான, அமிக்கபுளான, சுமூகமான டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ணாமலை அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நான் பாஜக ஒரு காரியகர்த்தா தான், தொண்டன் தான், கட்சிக்காக தேவைன்னா நான் இந்த முடிவை எல்லாருமே அப்படிதான். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 2 டேர்ம் தலைவராக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க. இன்னைக்கு வந்து அவங்க தெருத்துருவா வீதியா போகலையா? அவங்க எங்க போல, எங்க நிக்கல, எங்க பிரச்சாரம் பண்ணல, கைதுக்கு பிரச்சனைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து போலீஸோட மல்லு கட்டி எல்லாரும் நிக்கலையா? அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே அப்படித்தான். திரு இலகணேசன் வந்து ஆளுநர் ஆற வரைக்கும் அதை பண்ணிட்டு இருந்தாரு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. திரு CP ராதாகிருஷ்ணன் நேற்று வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே அந்த கட்சி. ராஜாவோட அலைச்சல் சாதாரணமானதா? உழைப்பு கம்மியானதா? யாருடைய உழைப்பு கம்மியானது? அங்கே வந்து பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அப்படி தான். இங்கே வந்து எனக்கு பதவி கூட அது அனுராக் தாக்கூர்னு ஒருத்தர், சரிங்களா, அமைச்சராக இருந்தார். இந்த இடத்துல ஜெயிக்கிறார், அவருக்கு அமைச்சர் பதவி கூடாது, நீ அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்கிறார். அவர் போய் வேலை பார்க்குறார். ரவிசங்கர் பிரசாத்னு ஒருத்தர், அவ்வளோ ஸ்ட்ராங்கான, அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், வாஜ்பாய் காலத்துல இருக்கார், அமைச்சர் பதவி கிடையாது, அடுத்த வேலையை பாருங்க. இந்த மாதிரி வேற கட்சியில் சொல்லிட முடியுமா? தனி கட்சி ஆரம்பிக்கணும், சண்டைக்கு போயிடுவாங்க. பிஜேபி வேற கட்சி. அண்ணாமலைக்கு பிஜேபி நல்லா தெரியும், அண்ணாமலையே பிஜேபிக்கு நல்லா தெரியும்.